ஓம் சாய்ராம். நரசிம்மாவின் தாயார் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு உண்பதற்கு முன்பாக துளசி செடிக்கு நீர் ஊற்றவும் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும் அறிவுறுத்தினார். இதற்கு காரணம் கேட்டபொழுது பிறருக்கு உணவளிக்காமல் நாம் உண்பது சரியில்லை என்று அறிவுறுத்தினார். ஒரு முறை அவர் ஒரு திடகாத்திரமான பிச்சைக்காரனுக்கு உதவி செய்வதை கண்ட நரசிம்மா தகுதி இல்லாதவருக்கு உதவி செய்ததற்காக தாயிடம் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்பொழுது தாயார், தகுதி உள்ளவர்கள் யார், தகுதி அற்றவர்கள் யார் என்பதை இறைவனே தீர்மானிப்பார் என்றும், நம்மிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்றும், அவர்களை இறைவனின் வடிவங்களாகவே கருத வேண்டும் என்று கூறினார். இதன் மூலம் அளிப்பவர் இறைவன் என்றும் பறிப்பவர் சாத்தான் என்றும் தெரிந்து கொண்டார். சரியான மனப்பக்குவத்தில் நாம் செய்யும் கர்மயோகம் ஜீவனில் சிவனை கண்டு வழிபடுவதற்கு சமம்.